ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம காளானை வச்சு ரொம்பவே சுலபமாக டேஸ்டியான ஒரு காளான் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, மெயினாக இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் முட்டை குருமாவும் வைக்கலாம். இது சாதம், சப்பாத்தி, அப்புறம் தோசை எல்லாத்துக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி குக்கிங்ஸ் வீடியோவுக்கு மறக்காமல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல கடாயில் சமையல் எண்ணெய் இந்த அளவுக்கு ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் அதில் சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, இலவங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்க்கணும். இது கூடயே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலை சேர்த்து, அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்து மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ மசாலா வாசனை போனதுக்கப்புறம் இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு காளானை நம்ம சின்ன சின்னதாக வெட்டி சேர்க்க போகிறோம். நாங்கள் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணால் இதை விட கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயும் வெட்டலாம், இல்லைனா இதை விட பெரிய சைஸ்லேயும் வெட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து காளானை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு, இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ இந்த காளானில் இருக்கிற தண்ணிலாம் பிரிஞ்சு காளான் நல்லா வெந்து வந்ததும் இதில் இந்த அளவுக்கு தேங்காய் கூட ஒரு 6லேருந்து 7 முந்திரி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இது கூட சேர்த்து, அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து இதை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடணும். அடுத்து இதில் கொஞ்சம் தேவையான உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆரம்பத்தில் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி முட்டை குருமா வைக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா முட்டையை நல்லா அவிச்சு சின்ன சின்னதாக வெட்டி இப்படி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இந்த மாதிரி நேரத்தில் சேர்க்கணும். ஸோ காளானை சீக்கிரம் எதுக்கு சேர்த்தோம்னா அது கொஞ்சம் வேகணும் அப்படிங்கிறதுக்காண்டி சீக்கிரம் சேர்த்தோம். இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் மேலே அப்படி கொத்தமல்லி இலையை தூவி விட்டு இறக்குனா போதும், ஒரு டேஸ்டான காளான் குருமா ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.